இந்தியாவின் முதல் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுச்சு, எந்த மாநிலத்தில் முதல் பயணிகள் ரயில் போச்சு அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ இந்த தகவலை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். வாங்கி இப்போ வீடியோக்களை போலாம். இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் எந்த மாநிலத்துல போச்சு, எங்கிருந்து போச்சு, எந்த ஸ்டேஷன்ல இருந்து போச்சு இந்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பாத்தீங்கன்னா இந்தியாவில ரயில்வே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட மக்களுடைய ஒரு பெரிய பயணத்தை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதிகப்படியான பயணிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் அது ரயில்வே துறை தான். அதில் மாற்ற கருத்தே இருக்கக்கூடாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ரயில்வே துறையில முதலாக இந்தியாவில் ரயில் பயணம் எங்க தொடங்கப்பட்டுச்சு, அதாவது பயணிகள் ரயில் எங்க தொடங்கப்பட்டுச்சு, எவ்வளவு பயணிகள் அந்த ட்ரெயின்ல போனாங்க, எவ்வளவு பெட்டிகள் இருந்தது, எங்க இருந்து அந்த ட்ரெயின் எங்க போச்சு அப்படின்றத நாம அந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ அதுல முதலாவது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எங்க இந்தியாவில முதலா தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்பாயில தான் முதலாக இந்தியாவில் பயணிகள் ரயில் தொடங்கப்பட்டதா சொல்றாங்க. போந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரயில் நிலையத்திலிருந்து தான் முதலாக பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில் மொத்தமா பாத்தீங்கன்னா எவ்வளவு ரயில் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7349 ரயில் நிலையம் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 கோடி பேருக்கு மேல இதுல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய இந்த 7300 சில்லற ரயில்வே ஸ்டேஷன்ல முதல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பம்பாயில இருக்கக்கூடிய கடற்பகுதியில இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை தான் முதலாக ஓபன் பண்ணாங்க. போந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து தான் முதல் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா பயணிகள் ரயில் கிளம்பினது. 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் 16 அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முதலா போந்தர் அப்படின்ற இடத்துல இருந்து தானே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் பயணிகள் ரயில் புறப்பட்டுச்சா சொல்றாங்க. ஆங்கிலேயர் காலத்துல இதை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பான முறையில ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம அன்றைய தினத்தை விடுமுறை தினமாகவும் அறிவிச்சிருக்காங்க பம்பாய்க்கு. அப்போ வந்து பம்பாய் தான் பேரு, இப்பதான் மும்பை. சோ அன்றைய தினத்துல தான் இந்தியாவின் முதல் ரயில் நிலையமாக கருதப்பட்ட போரி பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இடைப்பட்டு அதை இடிச்சுட்டு புதுசா நவீனமயமாக்குறதுனால அதை விக்டோரியா ரயில் நிலையமாக வந்து மாத்தினாங்க. ஸோ முதலா திறக்கப்பட்ட அந்த ஸ்டேஷன்ல இருந்து முதலா ட்ரெயின் போனது எத்தனை ட்ரெயின், எத்தனை பெட்டிகள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 14 பெட்டிகள் கொண்ட ட்ரெயினா பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 4000 பேர் அதில் டிராவல் பண்ணதா பார்க்கப்படுகின்றது. 1853 கட்டப்பட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் கட்டப்பட்ட பயணிகள் ரயில்வே ஸ்டேஷனை 1888ஆம் ஆண்டுல வந்து இடிச்சு, அதாவது விக்டோரியா டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அழைக்கப்பட்டுச்சு. விக்டோரியா டெர்மினலா வந்து அதை உருவாக்குனாங்க. ஸோ ஆனாலும் பாத்தீங்கன்னா அது 1996ல சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினலா வந்து மாத்தினாங்க. அந்த அளவுக்கு கலைநயமிக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இந்தியாவிலே கிடையாது சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் சிவாஜி டெர்மினல். மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில் நிலையத்துக்கு யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய உலக பாரம்பரிய சின்னமாக இந்த சத்ரபதி சிவாஜி டெர்மினல் வந்து அறிவிச்சிருக்காங்கன்றது மிக சிறப்பான விஷயமா பார்க்கப்படுகின்றது. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த இந்தியாவில நம்ம வாழக்கூடிய இந்தியாவில பல்வேறு மாநிலம் இருக்கு. எல்லா மாநிலத்திலும் ரயில் போக்குவரத்து இந்தியாவே போக்குவரத்தா பார்க்கப்படுது. ஆனாலும் முதலாக ரயில் போக்குவரத்து எங்க தொடங்கப்பட்டுச்சு, பயணிக ரயில் வந்து எங்க போச்சு அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா அது ஒரு யாருக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. எனக்கே இந்த பதிவு படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ முதல் பயணிகள் ரயில் போரி பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பையில இருந்து தானே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் தான் போச்சு. கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேல டிராவல் பண்ணிருக்காங்க. 1883ஆம் ஆண்டு தான் முதலாக ஆங்கிலேயரால் இந்த ட்ரெயின் வந்து விடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம அன்றைய தினத்தை விடுமுறை தினமா பம்பாய்க்கே ஃபுல்லாவே விடுமுறையை அறிவிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ இந்த பதிவு மூலமா இப்ப இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி டெர்மினல் தான் அப்போ ஆங்கிலேயரால் தொடங்கப்பட்ட முதல் ரயில்வே ஸ்டேஷனா பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா ட்ரெயின் பிரிவுகள் இல்லாதவங்களும் இருக்க முடியாது. ட்ரெயின்ல போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மலிவான விலை, ரொம்ப தூரத்தை நம்ம போக முடியும் சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் அதிகப்படியான ட்ரெயின் பிரியர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரெயின் பிரியர்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த முதல் ரயில்வே ஸ்டேஷன் எங்க திறக்கப்பட்டது என்ற தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு பொது அறிவுக்கான விஷயமாவும் இது பார்க்கப்படுறதால கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட நினைக்கிறேன், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போகக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.